இந்த கூலி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே லோகேஷ் கனகராஜை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, அப்புறம் பிளாட் ஹோல்ஸும் ஏகப்பட்டது இருக்குது, சின்னதாக இல்லாமல் மிக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம வீடியோலேயே நானே இவர் அடித்தாதான் அடுத்த படத்தை நல்லா எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படி சொன்ன நானே தான் இந்த வீடியோவில் லைட்டாக அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். அது எதனாலனா இவங்க மெயினான அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி முக்கியமான சில விஷயங்கள்லாம் யூடியூப்ல சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் அந்த லாஜிக் மிஸ்டேக்குக்கெல்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துலையே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை எந்த ஆடியன்ஸும் சரி, சோஷியல் மீடியாவில் சில பேரும் யூடியூப்ல சில பேரும் சரி சரியாக பார்க்காம பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் கவனித்தேன், அதுக்கு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் எல்லாருமே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்னன்னா இந்த மொபைல் கிரிமினேட்டர். இந்த மொபைல் கிரிமினேட்டர் எதுக்காக நம்ம சத்யராஜ் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா இந்த அனிமல்ஸை அதெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் கண்டுபிடிச்சது தப்பு இல்லை, ஆனால் அந்த கண்டுபிடிச்ச அந்த கிரிமினேட்டர் டிசைன் தான் தப்பு. அதை வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் ஒழுங்காக காட்டல. ஒரு சேரை வச்சு புல் ஆஃப் பண்ணது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஆனால் அவங்க காட்டினது அந்த கிரிமினேட்டர் அவர் கண்டுபிடிச்சாருங்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த டிசைன் ரொம்பவே தப்பு. ஒரு சேரில் மிருகத்தை வச்சு எப்படி ஃபுல்லாக அழிக்க முடியும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அதில் மெயின் லாஜிக் மிஸ்டேக் என்னன்னா வெளியிலலாம் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் அவங்க மேலே படாதா, அவங்க மேலே கரண்ட் பாஸ் ஆகாதா, அதெல்லாம் யோசிச்சாரா இல்லையானே தெரியல. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தப்பாக தான் இருந்துச்சு. சரி, இந்த மொபைல் கிரிமினேட்டரை வச்சு அவர் என்னடா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே கிரிமினேட்டரை வந்துட்டு நம்ம சத்யராஜ் கேரக்டர் எப்படா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்ல ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன், கூலியாக இருக்க சத்யராஜ் கேரக்டர் எப்படா இந்த கிரிமினேட்டர் கண்டுபிடிச்சாரு, அவர் எப்படா சயின்டிஸ்டாக மாறினாரு 30 வருஷத்தில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன், அது எந்த வீடியோ சரியாக தெரியல. அதுக்கான பதில் இந்த படத்துலேயே இருக்குது. நம்ம சார்லி வந்துட்டு தேவா கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா சத்யராஜை பற்றி, ஒரு ரிசர்ச் கம்பெனியில இருந்து நின்றுட்டு பண தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் செஞ்சதா சொல்லியிருப்பாரு. அதில் இருந்தே தெரியுது நம்ம சத்யராஜ் வந்துட்டு ஒரு ரிசர்ச் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் எந்த இடத்துலையுமே கூலி காஸ்டியூமாக போட்டிருக்கவே மாட்டார். அவர் தனியாக ஒரு வேற காஸ்டியூமில் தான் இருப்பார். அதெல்லாம் யாருமே சரியாக கவனிக்காமல் வந்துட்டு கூலியாக இருந்த சத்யராஜ் எப்படா சயின்டிஸ்டாக மாறினாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான பதில் இந்த படத்திலே இருக்குது. அதை சரியாக கவனிக்காமல் பேசிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமான லாஜிக் மிஸ்டேக்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாகார்ஜுன் சைமன் அவர் வந்துட்டு எப்படா தேவாவை மறந்தாரு, தன்னோட அப்பாவையே கொண்டுட்டான், அவர் எப்படி மறந்து போனாரு நம்ம நாகார்ஜுனா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான பதிலும் இந்த படத்திலே இருக்குது. அது என்னன்னா, நம்ம நாகார்ஜுன் சைமன் கேரக்டர் வந்துட்டு எப்பயுமே குடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் டிசைன் பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டரை. அது ஏன்னா அப்போதான் அவருக்கு அந்த ஞாபகம் வராமல் இருக்கிற மாதிரி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்படி தான் தோணுது. சில பேருக்கு வேணா இது இப்படா ஒரு லாஜிக்காக இருக்கும் அப்படின்னு தோணலாம், ஆனால் இதுக்காக தான் லோகேஷ் கனகராஜ் வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். இப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கான், அவன் எப்பயுமே குடிச்சிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு சரியா அந்த பழைய ஞாபகம் வராமல் போகுது, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் மட்டும் வருது. அதுக்காக தான் அந்த கேரக்டரை குடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி லோகேஷ் கனகராஜ் காமிச்சிருக்காரு. அதனால தான் சைமன் கேரக்டருக்கும் தேவா யாருன்னு ஞாபகம் வரல. அடுத்து மெயின் லாஜிக் மிஸ்டேக்காக சொல்லப்படக்கூடியது, நம்ம தேவா எப்படா மேன்ஷன் கட்டினாரு அப்படிங்கிறதா. ஏன் 30 வருஷத்துல அவர் சம்பாரிச்சிருக்கவே மாட்டாரா, ஒரு மேன்ஷனை கட்டவே முடியாதா, இதெல்லாம் ஒரு லாஜிக் மிஸ்டேக்னு வந்து கேட்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் அடிக்கணுங்கிறதுக்கோசரமே இந்த லாஜிக் மிஸ்டேக்கை கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் லாஜிக் மிஸ்டேக்கே பண்ணல, இந்த படம் அப்படியே கரெக்டாக எடுத்திருக்காருன்னு நான் சொல்ல வரல. இதில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இந்த லாஜிக் மிஸ்டேக்குக்கெல்லாம் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தும் அவர் அடிக்கிறது தான் தப்பு. ஸோ அதான் அவர் வந்துட்டு மேன்ஷன் கட்டினது நார்மலான ஒரு விஷயம் தான். 30 வருஷத்தில் வேற ஏதாச்சும் வேலை பண்ணி கூட அந்த மேன்ஷனை கட்டியிருக்கலாம். அடுத்து முக்கியமாக என்ன லாஜிக் மிஸ்டேக் சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதிஹாசன் கேரக்டர் வந்துட்டு எப்படி ஷோபினோட ஒய்ஃபை வந்துட்டு அடையாளம் தெரியாமல் போச்சு அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல லாஜிக் மிஸ்டேக் கேள்வி தான். அதெல்லாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அடிச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுங்க, நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்து எல்லாருமே முக்கியமாக கேட்கப்படக்கூடிய ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்னன்னா, சத்யராஜ் எதுக்குடா ஷோபின் கொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான காரணமும் இதிலேயே காமிச்சிருக்காங்க, இந்த படத்துலேயே காமிச்சிருக்காங்க. அது எதுக்காக கொண்டு இருப்பாருன்னா, நம்ம ஷோபினை பற்றின எல்லா ரகசியமும் நம்ம சத்யராஜுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்காக தான் கொண்டு இருப்பாரு. அது எப்படா ஷோபினுக்கு தெரிஞ்சு கொல்ல போனாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் நாகார்ஜுனா பையனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தேவா கூட நாகார்ஜுனா பையன் டிராவல் ஆகிட்டு இருக்கக்குள்ள உங்கள் நண்பன் சாவுக்கும் நானும் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எதுக்காகனா, ஒருவேளை வேற ஏதோ மூலியமாக கூட அவன் ஷோபின் கிட்ட இந்த மாதிரி சத்யராஜை கொல்ல சொல்லியிருக்கலாம். அதனால ஒன்றும் ஒரு காரணமாக இருக்கிறான். அப்படி தெரிஞ்சு நம்ம ஷோபின் போய் எல்லாம் கண்டுபிடிச்சி
சத்யராஜை கொண்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சத்யராஜ் கேரக்டருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருந்திருக்குது. ஆனால் அதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ட்ரைலரில் கூட அந்த சீன்லாம் காமிச்சிருந்தாங்க. ஏன் கட் பண்ணி தூக்குனாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்களா என்னவோ தெரியல. இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி தூக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஏன் இதை மட்டும் எடுத்தாங்கன்னு தெரியல. அதை வச்சிருந்தாலும் ஒரு தேவையில்லாததோட 10/11 அத்தோட இது ஒன்றுன்னு விட்டுருக்கலாம். ஏன் அதை எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான லாஜிக் மிஸ்டேக்காக சொல்கிறாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அதுலேயே இருக்குது. நம்ம படத்தை தான் தெளிவாக பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். அதுக்குன்னு நான் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்கே இல்லை லோகேஷ் கனகராஜ் சூப்பராக எடுத்துட்டாருன்னு சொல்ல வரல. மறுபடியும் சொல்கிறேன், அவர் நிறைய மிஸ்டேக்கை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இந்த படம் OTTயில் வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.